ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து அக்கா வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ, தண்ணி ஊற்றுச்சு. இட்ஸ் ஓகே. முட்டை குழம்பு அண்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைஸ் வச்சுட்டாங்க. நான் வந்து அவியல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா அவங்க அவியல் பண்ண சொன்னால் அவங்க வந்து கூட்டு பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிளான அவியலை இந்த ரெசிபி இன்னைக்கு. ஓகே, அவியலுக்கு வந்து காய் இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கட் பண்ணிப்பாங்க, ஆனால் டேஸ்ட் நல்லா ஆகிடுங்க. சரிங்களா? அண்ட் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய். இது வந்து கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலை நான் கீழே வைக்க மாட்டேங்க, ஏன்னா மேலே தான் வைப்பேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம் வேணும் இருக்கு. ஓகேவா? ஜீரகம் தான் இம்பார்ட்டண்ட் இதுக்கு. ஓகே, இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த தேங்காய் நிறையா. தேங்காய் வந்து இலசு தேங்காய் எடுக்கக்கூடாது அவியலுக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கணும், தேங்காய் முத்தி இருக்கணும். இது வந்து கோர்ஸாக அரைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நான் வேக போட போகிறேன். பேன் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இது என்ன கிழங்கு, கருணக்கிழங்கு போட்டிருக்கேன், மஞ்சள் பூசணிக்காய், கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் ட்ரம்ஸ்டிக்கு. மாங்காய் போடல, அதுக்கு பதில் கர்ட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வேக வச்சுருக்கேன். பெரிய ஷெஃப்னு நினைப்பேன் மனசில். இது வந்து மஞ்சள் போட்டு காய் வேக வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் வேக்காடு போதும், மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கோர்ஸ்லி கிரைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இருங்க, கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி அரைச்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, இவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மேலே நேகாக அரைக்கக்கூடாது அவியலுக்கு. செக் பண்ணிக்கோங்க இந்த ஓரத்துலலாம் வந்து. ஓகே, இதில் கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இல்லை, ஓகே, இதுதான் கரெக்ட் பதம். இப்படி அரைச்சிக்கோங்க. கோர்ஸ்லி அப்படிங்கிறது மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? பச்சை மிளகா, ஜீரகம் அண்டு தேங்காய், இது மூணுத்தையும் இப்படி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ வெந்துடுச்சு. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. ஸோ இது இவ்வளோ தான் பதம். இப்போ வந்து இந்த தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காயை வந்து நம்ம இப்படி சென்டரில் போட்டுட்டா போதும். லாஸ்ட்டாக வந்து மீதியெல்லாம் வந்து தண்ணியில் ஊற்றிக்கோங்க. பட் இப்போ தண்ணி வேண்டாம், ஏன்னா இது கரெக்டாக இருக்குது. உப்புலாம் பார்த்துக்கோங்க இந்த டைமில். தென் வந்து இந்த பக்கம் ஒரு கரண்டி வச்சுட்டு, இது ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த இந்த ரா ஸ்மெல் போனால் போதும். ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம சமையலில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்னா, போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து ஒரு காயை போட்டு பிதுக்கி அது வந்து அதை ரேப் பண்ணி போடுறதுக்கு ஜஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேரளா ஃபுட்டே வந்து ரொம்ப ஈஸியான ஃபுட்டு, ரொம்ப நல்ல டேஸ்டான ஃபுட்டு. அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே அரை வேக்காடு, ஹாஃப் பாயில்டு அப்படி தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எல்லா காயும் ஃபுல்லாக வேக வச்சு அதை வந்து ஒன்றுமில்லாமல் பண்ணி இது இவ்வளோதான். இப்போ இதை தாளிச்சு போட்டு லாஸ்ட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கர்டை கொஞ்சம் கலக்கி ஊற்ற வேண்டியது அவங்களே. ஓகேங்களா? இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள் அப்படியே. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, அந்த பிரான்ச் மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோதான். வேணால் இது போட்டுக்கோங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இல்லை வேண்டாம். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வார், என்ன நான் என்ன மாடா இலையெல்லாம் நிறைய தின்றதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து தாளிச்சு ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான ஐட்டம்.
இது வெந்திருக்கும். ஸோ சிம்மில் தான் வச்சுருக்கேன். வெந்துருச்சு. அந்த ரா ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு கோகோனட் ஆயில் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதுக்கு. போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது வந்து ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில். எங்கள் ஊர்லேருந்து எனக்கு வந்து செக்கில் ஆட்டி கொண்டு வர எண்ணெய். இப்போ என்னன்னா திருப்பி 2வது வேலை ஆரம்பிச்சிருவேன் நான். நல்லா வெந்துருச்சா? சூப்பராக இருக்கும். கம 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 கமன்னு இருக்கும். கடுகு, கொஞ்சம் ஜீரகம். கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. and then ஜீரகம். ஓகே, கொஞ்சம் போதும். உங்களுக்கு தேங்காய் வேறு ஊற்றணும் மக்களே. தயிர் ஊற்றணும். கேர்டு புளிச்ச தயிர். அவியல் ரெடி. பாருங்க, சில்ல வச்சுக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை எடுத்து அது போட்டுக்கணும். இது ஒரு சவுண்டு வரும். வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஊற்றிடுங்க மக்கள். அவ்வளோதான், அவியல் ரெடி. சுட 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 அவியல் ரெடி. இப்போ இந்த ஸ்பூனை எடுத்துட்டு தயிர் ஸ்பூனை போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றணும். தயிர் எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கர்ட் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு வந்து அவியலுக்கு சூப்பராக இருக்குங்க. அது போதும். ஓகேவா? மீதி கர்டு சாதத்துக்கு இப்போ பாருங்கள், இது இருக்குல்ல, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. இந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு அவியல் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ மாங்காய் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது போட வேண்டாம். என்னது வாட் இஸ் இட், கர்ட் போட வேண்டாம். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க எதாக இருந்தாலும். இப்போ ஒரு ஃப்ளேவர் வருது பாருங்கள், ஒரு வாசனை அப்படித்தான் இருக்குங்க. அவ்வளோதான் மக்களே, அவியல் ரெடி. இப்போ இந்த ஹீட்டில் வந்து அந்த கர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாகும். அதுதான் இந்த அவியலோட டேஸ்ட். பாய் பாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து நைட் வந்து ஒரு டின்னர் ஒரு இதில் வரேன் உங்களோட. ஓகேவா? பாய்.